அதிமுகவின் உச்ச பதவியை கைப்பற்றிவிட்டாலும் கட்சிக்கு வெற்றியை தேடித்தர முடியவில்லை என்ற விமர்சனம் எடப்பாடி மீது வலுவாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. காரணம், பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக எந்த முயற்சியையும் அவர் மேற்கொள்ளவில்லை என்று கட்சிக்குள்ளிருந்தே விமர்சனங்கள் வருகின்றன. பாஜகவுடனான கூட்டணியை முறித்தது சரிதான். அதே சமயம் வேறு கட்சிகளை இணைத்து கூட்டணியை வலுப்படுத்தி இருக்க வேண்டியது அவரது பொறுப்புதானே. அதை அவர் செய்தாரா? 2019 பாராளுமன்ற தேர்தலில் வேண்டாம் என ஒதுக்கிய தேமுதிகவை தான் இப்போது தக்க வைக்க முடிந்தது. வேட்பாளர்களும் வலுவாக இல்லை. புதுமுகத்தை இறக்கிவிட்டு சோதனை முயற்சியில் ஈடுபடுவதற்கான நேரமாயுது. ஒவ்வொரு பகுதியிலும் செல்வாக்கு மிக்க சீனியர்களை அவர் களம் இறக்கி இருக்க வேண்டும். சீனியர்கள் ஒதுங்கினாலும் கராராக பேசி அவர்களை போட்டியிட வைத்திருந்தால் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்வதற்கோ சில இடங்களில் பாஜகவுக்கு கீழ் செல்லும் என சொல்கின்ற விமர்சனங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்குமே. அதை எதுவும் எடப்பாடி செய்யவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் என்று இருக்க முடியாது. ஒவ்வொரு தேர்தலிலும் குறிப்பிட்ட சதம் வளர்ச்சியை பார்த்தால்தான் விரைவில் பெரிய வெற்றியை பார்க்க முடியும். 2026 களமும் அவ்வளவு சாதாரணமாக இருக்காது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் புதிதாக போட்டியிடுகிறது. சினிமா பிரபலம், புதிய கட்சி என்பதால் குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை அக்கட்சி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதில் அதிமுகவுக்கான வாக்குகளும் இருக்கும். ஆகவே 2024 விழித்து கொள்ளலாம். 2026 தப்பிக்க முடியாது. இவையெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் அவ்வப்போது கூறும் கருத்துக்களாக இருந்தாலும் கட்சியின் பலரது எண்ண ஓட்டமும் இப்படித்தான் இருக்கிறது. அதிமுக ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களது வாக்கு சதவீதத்தை இழந்து வரும் நிலையில் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே பழைய நிலையை மீட்க முடியும் என்ற குரல்களும் எழ துவங்கி இருக்கின்றன. இதையெல்லாம் யார் ஒருங்கிணைக்கும் பணியை செய்து வருகிறார் என்றால் எஸ்பி வேலுமணிதான். அதற்கான முயற்சியில் அவர் இறங்கி இருக்கிறதாக சொல்கிறார்கள். கட்சிக்குள் எஸ்பி வேலுமணி, எடப்பாடி ஆகியோரின் ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கிய பின்னரே சீனியர்கள் பலர் ஒதுங்கினர். சிலர் ஓரங்கட்டப்பட்டனர். இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து விடுவோம் என்று சிலரும், மாற்று முடிவை சிலரும் எடுத்தனர். அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் இதற்கு முன் கோலோச்சியா செங்கோட்டையன் தனது வாய்ஸை குறைத்து கொண்டு ஈரோட்டுக்குள் மட்டும் வலம் வந்தார். டெல்டா மாவட்டங்களில் செல்வாக்கு செலுத்திய வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் பக்கம் சென்றார். ஆனால் இப்போது இந்த இருவர் மூலமும் ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டுவர எஸ்பி வேலுமணியே முயற்சி செய்து வருவதாக அதிமுக வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன. எப்போது தாய் கழகத்துடன் இணையலாம் என எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஓபிஎஸ் அணி. அதன் தலைமை தளபதியாக இருக்கின்ற வைத்தியலிங்கத்தை செங்கோட்டையன் வேலுமணி தரப்பு சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அதிமுக மேலும் பிளவுபடும் என்று திமுக அமைச்சர்கள் பேசி வரும் நிலையில் ஒருங்கிணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவது அதிமுக தொண்டர்களுக்கு இடையே உள்ளூர மகிழ்ச்சியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதன் அடுத்தடுத்த கட்டங்கள் எதை நோக்கி செல்லும் என்பதை பொறுத்தே எதையும் உறுதியாக சொல்ல முடியும் என்கிறார்கள். உண்மையில் அதிமுகவில் இதுதான் நடந்து வருகிறது. ஆனால் திமுகவும் உளவுத்துறையும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக உடைய போகிறது என கதை கட்டி வருகிறது. காரணம்,
வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்குகளில் சின்ன பகுதி விஜயின் கட்சிக்கு செல்லலாம். அதோடு இப்போது ஸ்டாலின் அரசியல் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதனால் வெற்றி கிடைக்காமல் போகலாம் என திமுக எண்ணுகிறது. அதை தடுக்க அதிமுகவை உடைக்கும் முயற்சியில் திமுக இறங்கி இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்லுகின்றனர். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்ப்போம்.